ஹலோ ஹார்மீஸ், வெல்கம் பேக் டு த சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, யாராவது திங்க் பண்ணுங்க, ஆனபெல் இந்த படத்தை நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இதை பற்றி தான் நான் ஸ்டோரியாக பேச வந்திருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ஆனில் போடுங்க. ஓகே, வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாமா. அந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அந்த படத்தை நீங்கள் பார்க்கலனாலும் பொம்மையை பார்த்துருப்பீங்க. அந்த பொம்மை எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த படம் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரினா நம்புவீங்களா? இந்த படம் அவ்வளோவா ஸ்டோரின்னு ரியலாக நடந்த ஸ்டோரின்னு சொல்ல முடியாது. அங்கே நம்ம டைரக்டர் கதையை சுவாரஸ்யமாக அங்கங்கே மசாலாவை தூவிட்டுருப்பார். அதனாலேயே இந்த படம் ரொம்பவே டெரிஃபிக்காக இருக்கும். வளவலா கொலக்கலான்னு இழுக்காமல் டைரக்டாக ஸ்டைலில் பண்ணலாமா. 1970 இது ஒரு பொண்ணுனா அந்த பொண்ணு ஒரு நேஸ். அந்த பொண்ணோட அம்மா அந்த பொண்ணுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த கிஃப்ட்டு என்னென்னா ஒரு சிவப்பு கலர் பொம்மை, அதாவது ரெட் கலர் பொம்மை. அந்த பொண்ணோட பர்த்டேக்காக அவங்க அம்மா அந்த கிஃப்டை கொடுத்துருக்காங்க. அந்த பொண்ணுக்கு இந்த பஞ்சு மாதிரி அமர்த்தி விளாட்ற மாதிரியான பொம்மைனா ரொம்பவே பிடிக்கும் அந்த பொண்ணுக்கு. அந்த பொம்மையை இந்த அம்மா ஒரு ட்ரிப் ஷாப்பில் தான் வாங்கியிருக்காங்க. அதாவது ட்ரிப் ஷாப் என்னென்னு கேட்டால் ஹோல்சேல் திங்ஸஸ் வாங்குகிற மாதிரியான ஒரு கடையில் இருந்து தான் அந்த அம்மா இந்த பொம்மையை வாங்கியிருக்காங்க. இதுக்காக இந்த அம்மா எக்ஸாக்ட்லி அந்த பொம்மையை வாங்கினோன்னா இந்த பொண்ணுக்கு ரொம்பவே பஞ்சு மாதிரி அமர்த்தி விளையாடுற மாதிரியான பொண்ணுனா ரொம்பவே பிடிக்கும். அதனாலேயே இந்த அம்மா அந்த டாலை வாங்கி கொடுத்துருக்காங்க அவங்களோட பொண்ணுக்கு. 28 வயசாகிற அந்த பொண்ணுக்கு இந்த அம்மா இந்த டாலை கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டால், அதாவது ஆனபெல் பொம்மையை கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டால் இந்த பொண்ணுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு. உண்மையான ஆனபெல் பொம்மை இப்படி தான் இருக்கும். அதாவது ரொம்பவே நார்மலான பொம்மை மாதிரி தான் இருக்கும், நார்மலாக தான் இருக்கும். அதுவே படத்தில் பார்க்கணுன்னா அது ரொம்பவே கிரிப்பியாக இருக்கும், பார்த்தாலே பயன்படுத்துகிற மாதிரிக்கே இருக்கும். அதாவது அந்த பொம்மையை பார்த்தா, உண்மையான பொம்மையை பார்த்தா முகம் அங்கங்கே உடஞ்சிருக்கும், ரத்தமாக இருக்கும், கண்ணு நல்லா பெருசாக இருக்கும், பார்த்தாலே பயன்படுத்துகிற மாதிரிக்கே இருக்கும். உண்மையான டால், அதாவது ஆனபெல் பொம்மை. இதுக்கு அந்த படத்தில் இப்படி ஸ்கேரியாக அந்த பொம்மையை கட்டியிருக்காங்கன்னா அவள் தான் அந்த படத்தை பார்க்குற எல்லா ஆடியன்ஸும் பயப்படுவாங்க. அதனாலேயே அந்த உண்மையான ஆனபெல் பொம்மையை ரொம்பவே க்ரீப்பியாக கட்டியிருக்காங்க. நான் ஒரு கொஷின் கேட்குறேன், இந்த மாதிரி ஆனபெல் பொம்மையை உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்தா வாங்குவீங்களா? அதாவது காசு கொடுத்து வாங்கினாலும் பரவாயில்ல, ஃப்ரீயாக கொடுத்தா கூட வேணான்னு தான் சொல்லுவோம். ஏன்னா அதை பார்த்தா அவ்வளோ க்ரீப்பியாக இருக்கும். சரி, வாங்க டைரெக்டாக கதைக்கே போகலாமா. ஆரம்பத்தில் அஃப்கோர்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா தான் இருக்கும். போக போக இந்த பொம்மை சொந்தமாக நகர ஆரம்பிக்குது. அதாவது மூவ் பண்ணுது. யாருமே தொடாமல், யாருமே தள்ளி இறக்கி வைக்காமல், எடுத்த உடனேலாம் பக்கத்தில் உள்ள ரூமுக்கு போடுறது அந்த மாதிரிலாம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக நகர ஆரம்பிக்குது இந்த பொம்மை. அதாவது கால் மேலே கால் போட்டிருக்குது. அதுக்கப்புறம் நாம் இருக்க வச்சுட்டு போனால் அந்த பொம்மை கீழே விழுற மாதிரிக்க, கையை தூக்கி ஹெட்டில் வச்சுருக்க மாதிரிக்க, இந்த மாதிரி பொசிஷன் எல்லாம் மாற்றி வச்சுருக்கோம் இந்த பொம்மை. அந்த நேஸ் இந்த பொம்மை நவுறத நம்ப கிடையாது, உயிர் இருக்குன்னு நம்ப கிடையாது. ஏதோ காற்றுல நம்மளும் என்ன நினைப்போம், காற்றுல நவந்திருக்குன்னு தான் நினைப்போம். அதே மாதிரி தான் அந்த நேஸும் நினச்சிருக்காங்க, காற்றுல நவந்திருக்குன்னு சொல்லி அந்த நேஸும் நினச்சிருக்காங்க. இந்த பொண்ணு முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவாக தான் திங்க் பண்ணிகிட்ருக்கா. அதாவது பொம்மை எங்கேயாச்சும் நான் வருமா, நமக்கே சொன்னால் இது கொஞ்சம் பிரிஞ்சியாக வியர்டாக இருக்க மாதிரி இல்லையா, அந்த மாதிரி தான் அந்த கேர்ளும் திங்க் பண்ணியிருக்காங்க. அடிக்கடி இந்த பொம்மை சொந்தமாக நகரத்தான் இந்த பொண்ணுக்கு லைட்டாக டவுட்டு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த பொண்ணு வேறு ரூமில் இந்த பொம்மையை கொண்டு போய் வச்சு டோரை லாக் பண்ணிட்டு வந்துடுவா. பார்த்ததுக்கப்புறம் அவளோட பெட்டில் இருக்கும். கதிரை மேலே உட்கார வச்சுருக்க பொம்மை கட்டில் மேலே இருக்கும். கீழே போட்டுட்டு போன பொம்மை மேலே ஸ்லாப்பில் ஏறி இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நகர இந்த ஆக்டிவிட்டி
நடக்க நடக்க அந்த பொண்ணுக்கு டவுட்டு மேலே டவுட்டாக வந்திருக்கு. ஒரு நாள் அந்த பொண்ணுக்கு அந்த பொம்மையோட உடம்புல இருந்து ஒரு சின்ன பேப்பர் மாதிரி தெரிய ஆரம்பிக்குது. அந்த பேப்பரை எடுத்து அந்த பொண்ணு படித்து பார்க்க ஹெல்ப் மீன்னு எழுதியிருக்கு, என்னை காப்பாற்றுங்கன்னு எழுதியிருக்கு. அதுவும் ஒரு சிவப்பு கலர் கிரேயான், அதாவது சாக் பீஸ், அதில் தான் எழுதியிருக்கு. இது வரைக்கும் அந்த பொண்ணோட வீட்டில் அந்த ரெட் கலர் சாக் பீஸே கிடையாது, கிரேயானே இருக்க கிடையாது. அந்த கிரேயான் எங்கே இருந்து வந்துச்சு? அந்த பொண்ணு இதை கண்டுக்க கிடையாது. இருக்க இருக்க ரொம்பவே மோசமாகுது. அந்த பொம்மையோட கையில், முகத்தில் எல்லாத்துலேயுமே ரத்தம் இருக்குது. அந்த பொம்மை ஒரு சாஃப்ட் ஆளுங்கிறதால ஊறி இருக்குது. அந்த ஸ்ட்ரெயின் மட்டும்தான் தெரியுது. அது மனுஷனோட ரத்தமோ இனத்தோட ரத்தம்னு அந்த பொண்ணுக்கு தெரியலை. நானாக இருந்தேன்னா அந்த பொம்மை சொந்தமாக நவுறுதுன்னு எனக்கு ஃபீல் ஆனதோ அந்த டைமே அந்த பொம்மையை தூக்கி கொண்டு போய் வீசிட்டு வந்திருப்பேன். இவங்க இவ்வளோ எல்லாம் நடந்தும் அந்த பொம்மையை பக்கத்துலேயே தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான விஷயம் திருப்பி நடக்கத்தான் இந்த பொண்ணுக்கு தெரிய வருது. அந்த பொம்மைக்கு உயிர் இருக்குன்னு சைச்சீஸாக கூட்டிகிட்டு வராங்க, அதாவது பாஸ்டர் சம்திங், எனக்கு சொல்ல தெரியல. அதாவது அந்த அமானுஷ்யமான விஷயத்தை எல்லாம் பார்ப்பாங்க தெரியுமா, இந்த மாதிரியான ஒருத்தவங்களை அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. இவங்க என்னத்தை நம்புகிறாங்கன்னா, அதாவது அந்த பொம்மை அதில் மாட்டியிருக்கும், அதாவது ஹெல்ப் மீன் எழுதியிருக்கும் தெரியுமா, அதை பார்த்து இவங்க யோசிச்சிருக்காங்க. அந்த பொம்மை என்கிட்ட என்னவோ சொல்ல வருதுன்னு சொல்லி நினச்சி சைக்கிக்க அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அவங்க கூட்டிகிட்டு வந்த அந்த என்னென்னு சொல்லலாம், சாமியாரா சம்திங், பூசாரி அப்படின்னே வச்சுக்கலாம். அவங்கள கூட்டிகிட்டு அவங்க இது வரைக்கும் இந்த பொம்மை நடந்தது, இந்த ஹெல்ப்பின்னு எழுதுனது, அதுக்கப்புறம் ரூமில் வச்சா வெளியே இருக்கிறது, இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. சொன்னதுக்கப்புறமா அந்த அந்த பூசாரி இந்த பொம்மை கூட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்குள்ளே தான் அவருக்கு தெரிய வந்திருக்கு, இந்த பொம்மைக்குள்ளே இருக்கிறது உயிரோ வேறு எதுவுமே கிடையாது, ஆனபிள்னு சொல்கிற ஒரு சின்ன பொண்ணோட ஆவின்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. இந்த சின்ன பொண்ணு எப்படி இறந்து போயிருக்கான்னா, ஒரு காரில் அடிபட்டு தான் இறந்து போயிருக்கா. இந்த நர்ஸ் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டை கட்டுறதுக்கு முன்னாடி, இந்த அப்பார்ட்மெண்ட் கட்டுறதுக்கு முன்னுக்கு இந்த இடத்துல ஒரு ரோடு மட்டும்தான் இருந்திருக்கு. அப்பைக்குள்ள தான் இந்த சின்ன பொண்ணு ஒரு காரில் அடிபட்டு இறந்து போயிருக்கா. இறந்து போகும்போது ஆனபிளோட வயசு வெறும் 6 வயசு தான். ஆனபிளோட அப்பா ஒரு டாய் செய்கிறவர், அதாவது பொம்மை செய்கிறவர். ஆனபிள் இறந்து போயிட்டான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ரொம்பவே வருத்தமாயிருக்காங்க. ஆனபிளோட அப்பா அம்மா ரொம்பவே வருத்தப்பட்டு, ஸோ எப்போவுமே இவங்க ஆனபிளோட அப்பா அம்மா வருத்தப்பட்டிருக்காங்க. ஒரு நாள் இப்படியே போய்க்கின்று கேட்குது, ஆனபிளோட அப்பா ஒரு பொம்மையை உருவாக்கியிருக்காரு. அந்த பொம்மை தான் இந்த பொம்மை, இந்த சிவப்பு மொழி பொம்மை. உருவாக்குனது மட்டும் இல்லாமல் சைக்கிக், அதாவது அந்த பேய் விரட்டுறவங்க, அந்த மாதிரியான ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு அவர் சொல்லியிருக்காரு, ஆனபிளோட உயிரை இந்த பொம்மைக்குள்ளே வைக்க முடியுமான்னு. அந்த சாமி யாரும் சொல்லியிருக்காரு, முடியும்னு சொல்லி வைக்கவும் செஞ்சுருக்காரு. எப்போ அந்த பொம்மைக்குள்ளே இந்த ஆனபிளோட உயிரோ ஆத்மாவோ இதை பொறுத்துனாங்களோ, அப்பத்துலேருந்து அந்த பொம்மை சொந்தமாக நவர ஆரம்பிக்கும். இந்த அம்மாவும் அப்பாவும் அதில் ஆனபிள் இருக்காங்கன்னு நம்பி 2 பேருமே ரொம்பவே ஹாப்பியாக, ஆனபிளோட அப்பா அம்மா 2 பேருமே ஆனபிள் அண்ட் அந்த டோயாக இருக்கிற ஆனபிளோட அப்பா அம்மா 2 பேருமே ரொம்பவே ஹாப்பியாக இருந்திருக்காங்க. அவங்களுக்கும் வயசாகி இறந்து போயிட்டாங்க. இறந்து போனதுக்கு அப்புறமா இந்த பொம்மையை ஒரு ட்ரிக் ஷாப்பில் கொடுத்துருக்காங்க, அதாவது ஹோல்சேல் பண்ணுற இடத்துல இந்த பொம்மையை கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. கொடுத்ததுக்கப்புறம் தான் அந்த பொம்மையை தான் இந்த நேஸ் கேர்ளோட அம்மா வாங்கிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது பர்த்டே ஃப்ரெஷன் கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. அந்த ஆனபிள் பொம்மை தான் இப்போது இந்த நேஸ் கிட்ட உள்ள இந்த
பொம்மை அனபலோட அம்மா அப்பா தான் இது எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்கன்னா அது கிடையாது. கடைசியில் ஒரு ட்ரெஸ் இருக்குது. கடைசியில் ட்ரெஸ் வர வரைக்கும் பாருங்கள், பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். அந்த ஆனபல் பொம்மை ஸ்டோரியை கேட்டதுக்கப்புறம் அந்த நேஸுக்கு வந்து ரொம்பவே பாவம் ஆயிடுச்சு. இப்போது இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட கேட்குறேன், இந்த மாதிரி ஸ்டோரி எல்லாம் சொன்னதுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த டாயை உங்கள் கூட வச்சுப்பீங்களா, இல்லை தூக்கி போட்டுருப்பீங்களா, இல்லை வேறு எங்கேயாச்சும் கொண்டு போய் கொடுத்துருவீங்களா? கமெண்ட்ஸில் சொல்லிக்கோங்க. நம்மளோட அப்பா அம்மா வந்து இறந்து போனதுக்கப்புறம் இந்த பொம்மை லோன்லி ஆகிருச்சு. அதனாலேயே இந்த பொம்மையை கொண்டு வந்து அந்த டாய் ஷாப்பில் கொண்டு வந்து விட்டதுக்கப்புறம் இந்த பொம்மை வந்து இந்த நேஸ் அண்ட் அந்த சாமியாரை பார்த்து, நான் யாரையும் நோண்ட மாட்டேன், எனக்கு கூட விளையாண்டா மட்டும் போதும், எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லி இந்த ஆனபல் பொம்மை வந்து இவங்க 2 பேரையும் பார்த்து சொல்லியிருக்கு. இப்படியெல்லாம் சொன்னதுக்கப்புறமா அந்த நேஸுக்கு வந்து ரொம்பவே ஃபீல் எமோஷ்னலாக ஆகி அந்த பொம்மையை பார்த்து சொல்லியிருக்காங்க, இந்த பொம்மை என் கூடயே இருக்கட்டும், அதுதான் சொல்லுது யாரையும் நோண்ட மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்ல, அதனால் என் கூடவே இருக்கட்டும், நான் இந்த வீட்டிலையே வச்சுக்கிறேன்னு அந்த பொண்ணு வந்து அந்த பொம்மாவை பார்த்து சொல்லியிருக்காங்க. அந்த நர்ஸே வந்து அவங்க வச்சுக்கிறேன்னு சொன்னதுக்கப்புறம் அந்த பொம்மை வந்து இந்த கேர்ளை பார்த்து, இது உங்களோட விருப்பம், என்னவாது பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அந்த பொம்மை வந்து கிளம்பி போயிட்டாரு. எப்போது இந்த நேஸ் வந்து தானே இந்த வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறேன்னு சொன்னதுக்கப்புறம் அந்த பொம்மை மனசுக்குள்ளே திங்க் பண்ணியிருக்கு, அப்பாடா இவளே வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டாள்னு சொல்லி இனிமேல் நம்ம வேலையை காட்டிட வேண்டியதான்னு சொல்லி மனசுக்குள்ளே யோசிச்சு இருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாமா? ஒரு நாள் இந்த நேஸோட ஃப்ரெண்டோட பையன் இந்த வீட்டில் தூங்கியிருக்கான். அதே வீட்டில் தான் அந்த ஆனபல் பொம்மையும் இருந்திருக்கு. தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அந்த பையனுக்கு, அதாவது ரூமில் தனியாக தான் தூங்கியிருக்கான், அந்த பையனுக்கு ஸ்லீப் பேரலைஸ் ஆகிருக்கு. ஸ்லீப் பேரலைஸ்னால் தூங்கக்குள்ளே கை கால் அசைக்க முடியாது, கத்த முடியாது, இந்த மாதிரியான நிலைமை வரும். அதுதான் ஸ்லீப் பேரலைஸ் ஆகிருக்கு அந்த பையனுக்கு. இந்த பையனுக்கு கண்ணு 2ம் திறந்துருக்கும், ஆனால் கை கால் அசைக்க முடியலை, கத்த முடியலை. அப்படி இந்த பையன் படுத்துட்டு இருக்கேக்க அந்த ஆனபல் பொம்மை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வந்திருக்கு, அதாவது இழுத்துக்கிட்டு வந்துச்சோ அந்த லாட்டி டெக்கி இதை பற்றி நான் நெக்ஸ்ட்டு ஸ்டோரி போடுறேன். டெக்கி மாதிரி குதிச்சு வந்துச்சோ என்னவோ தெரியலை, அந்த பொம்மை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பையன் கிட்ட வந்திருக்கு. அந்த மாதிரி கிட்ட வந்து இந்த பையனோட கட்டில் மேலே ஏறி அந்த பையனோட கண்ணை பார்த்துக்கிட்டே இருக்கான். இந்த பையனால் கத்தவும் முடியாது, எலும்பி ஓடவும் முடியாது, லைட்டாக மூவ் கூட பண்ண முடியாமல் ஸ்லீப் பேரலைஸ் ஆகி இந்த பையன் படுத்துகிட்டே இருக்கான். பார்த்துக்கிட்டே இருந்த வாக்கில் அந்த பையனோட கழுத்தை இருக்க ஆரம்பிச்சிருக்கு. அதாவது அது கையை பாய்க்க கிடையாது, கொஞ்சம் இந்த பையனை விட்டு அந்த ஐ கான்டாக்ட்லேயே இருந்த வாக்கில் இந்த பையனுக்கு அந்த அவளோட கழுத்து வந்து நெருக்கிற மாதிரிக்கவே இருந்திருக்கு. ஆனால் இந்த பொம்மை கை எதுவுமே பாய்க்க கிடையாது, அந்த பொம்மை அவனோட கண்ணையே மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்குது. இது வந்து ஒரு 2 to 3 செகண்ட்ஸ்க்கு தான் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் ஸ்லீப் பேரலைஸ்லேருந்து ரிமூவ் ஆகி இந்த பையன் எழுந்திரிச்சு பார்த்துருக்கான். உடம்பு ஃபுல்லாக கீறி வச்ச மாதிரிக்கான மார்க்ஸ் வந்து உடம்பு ஃபுல்லாக இருந்திருக்குது. இந்த பையனை பார்த்ததுக்கப்புறம் அந்த நேஸ் வந்து பார்த்துருக்காங்க. பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு, இந்த நேஸுக்கு வந்து அப்போ தான் தெரிய வந்திருக்கு, இந்த ஆனபல் பொம்மை தான் இந்த பையனை ஹர்ட் பண்ணியிருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறமா இந்த நேஸ் வந்து பேராநார்மல் எக்ஸ்பர்ட், அதாவது பேய் விரட்டுறவங்களை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க இந்த வீட்டுக்கு. கூட்டிகிட்டு வந்தவங்களோட நேம் வந்து ஆட்டன் லூயின் ஹேரன், அதாவது இவங்க 2 பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இமேஜ் கிடைச்சா நான் இமேஜ் ஆட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ட்விஸ்ட் என்னன்றதை பார்க்கலாமா? வந்த எக்ஸ்பர்ட் என்ன சொன்னார், அதில் ஒரு 6 வயசு சின்ன பொண்ணு காடியில் அடிபட்டு அவங்க அப்பா அம்மா பேசி இந்த பிளா எல்லாம் நடந்ததுன்னு சொன்னாங்க தெரியுமா? ஆனால் இவங்க வந்து சொன்னதே வேற. அது உள்ளே இருக்கிறது ஒரு டீமன், அதாவது கெட்ட சக்தி, ஒரு தீய சக்தி ஒன்று தான் அந்த பொம்மைக்குள்ளே இருக்குது. உண்மையாலே என்ன நடந்தது தெரியுமா? அதாவது அந்த ஒரு சின்ன பிள்ளையோட ஸ்டோரி சொன்னிச்சு தெரியுமா, அது வந்து பொய்யான விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த நேஸ் வந்து பாவப்பாட்டு பாவப்பாத்து
இந்த வீட்டில் இருக்க வச்சுருக்காங்க அந்த பொம்மையை. ஆனால் அதுக்குள்ளே இருந்தது அந்த உண்மையாலே அந்த 6 வயசு சின்ன பொண்ணோட ஆவி ஆனபல் கிடையாது. அதுக்கு பதிலாக அதுக்குள்ளே உள்ளது இந்த டீமன் மட்டும்தான். யாராவது இந்த பொம்மைக்குள்ளே டீமன் இருக்குன்னு சொன்னால் யாராவது வீட்டில் வச்சுக்குவாங்களா? ஒரு எமோஷ்னலான பாவப்பட்ட கதையை சொன்னால் தான் நம்ம வீட்டில் வச்சுப்போன்னு சொல்லி ஒரு ஆஸ்கார் அவருக்கு அவார்ட் வாங்குகிற அளவுக்கு ஆக்டிங் போட்டுக்கிட்டு இருந்திருக்கு. அதனாலேயே அந்த ஃபர்ஸ்ட்டு பேரநார்மல் ஆக்டிவிட்டீஸை செக் பண்ணுற மாதிரியா ஒரு பொம்மாவை கூட்டிகிட்டு வந்தாங்க தெரியுமா? அவரும் நம்பி தான் இந்த பொம்மையை இந்த வீட்டில் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இந்த நேஸும் பாவமாக இருக்கிறதால தான் வீட்டில் வச்சுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி டீமன் இருக்குன்னா வீட்டுக்குள்ளே வச்சுருப்பாங்களா? கிடையாது. ஆனால் இவங்க 2 பேரும் பார்த்தது இவங்க 2 பேரும் இந்த சொன்னதுக்கப்புறம் அந்த நேஸுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிருச்சு. ஏன்பா நீங்களாக இருந்தாலும் ஷாக் ஆகுவீங்களா இல்லையா? ரொம்பவே பயமும் கொடுத்துருச்சு அந்த நேஸுக்கு. அப்படி சொன்னதுக்கப்புறம் யார் அந்த பொம்மையை வச்சுப்பாங்க? இழிச்சவாயாக இருந்தாலும் அவங்க கூட வச்சுக்க மாட்டாங்க. எப்பா சாமி இந்த பொம்மையை நீங்களே என்ன வாட்சும் பண்ணிக்கோங்க என்று சொல்லி அதோடு தான் அந்த பொம்மையை கொண்டு போயிட்டு ஆட்டன் லாரன்ஸ் கிட்ட இவங்க கொண்டு போகவே சொல்லி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பொம்மையை கொண்டு போயிட்டு இவங்க அதாவது அந்த ஒரு கிளாஸ் டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க. இன்னி வரைக்கும் அந்த பொம்மையை ஒரு மியூசியமில் தான் வச்சுருக்காங்க. இந்த பொம்மையை பார்த்துட்டு வெளியே வர சில பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. சில பேர் இதனால் இறந்தே போயிருக்காங்க. ஒரு கப்பிள் இந்த மியூசியமுக்கு போயிருக்காங்க. அந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ரொம்பவே பயத்தில் ரொம்பவே தூரமாக தான் இருந்திருக்காங்க. கிட்ட போக கிடையாது, பார்க்க கிடையாது, ரொம்பவே பயத்தில் நடுங்கி போயிருந்தாங்க. இந்த பாய் ஃப்ரெண்டுக்கு என்ன தினாவட்டி என்ன திமுறை, இதுக்கெல்லாம் போய் நீ பயப்பட்டுக்கிட்டு இருப்பியான்னு சொல்லி அந்த கேர்ள் ஃப்ரெண்டை ரொம்பவே டீஸ் பண்ணிவிட்டு இந்த பொம்மை கிட்ட போயிருக்காரு. அந்த பாய் ஃப்ரெண்ட் இந்த பொம்மையை பார்த்து இது எதுன்னு சொல்லி ரொம்பவே குறைச்சி மதிப்பிட்டு ரொம்பவே கேவலமாக பேசியிருக்காரு. இவங்க 2 பேரும் ஒரு மோட்டர் அதாவது பைக் சம்திங் அதில் தான் இவங்க 2 பேரும் வீட்டுக்கு போயிருக்காங்க. ஆக்சிடெண்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த 2 பேருக்கும் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ஆனதுக்கப்புறமா அந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கு சின்ன அடி தான். ஆனால் அந்த பாய் ஃப்ரெண்ட் இறந்து போயிட்டாரு. இந்த கதையை சொன்னது அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் தான். என்னதான் அந்த பொம்மையை பார்க்கும்போது இன்னசென்ட்டாக அப்பாவியாக எதுவுமே பண்ணாதுன்னு இது பார்க்கும்போது இது ரொம்ப ஹாரரான பொம்மை. ரீசெண்டாக ஒரு ஆர்டிக்கல் வந்துருந்துச்சு. அந்த பொம்மை மியூசியமில் இருந்து காணாமல் போயிடுச்சின்னு சொல்லி வந்துச்சு. ஆனால் அது பொய். அந்த பொம்மை அந்த மியூசியமில் தான் இருக்குது. இன்னும் நிறைய பேர் அந்த பொம்மையை போய் பார்த்துட்டு தான் வராங்க. இதுதான் ஆனபெல்லோட முழுமையான கதை. இந்த ஸ்டோரியை நான் 1 ஹவருக்கு மேலே பேசியிருக்கேன். அங்கங்கே சொதப்பியிருப்பேன். இனிமேல் இந்த மாதிரி நார்மலாகவே பேசுகிறேன். இனிமேல் இந்த மாதிரியே ஸ்டோரி போடலாமா? ரொம்பவே ஸ்டெப்பாகி ரொம்பவே டெரிஃபிக்காக பேசணுன்னு ட்ரை பண்ணியிருந்தேன். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டோரி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஹெட்செட் சூஸ் பண்ணிக்கோங்க. அக்காவோட வாய்ஸ் நல்லாயிருக்கும். பேக்ரவுண்ட் பிஜிஎம்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்டோரி வேணும்னா நெக்ஸ்ட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹாரர் ஸ்டோரிஸ் நம்மளோட பிடிஎஸ் எடிட் அதாவது கிம் உமா சேனலில் போடலாமா வேணான்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்டுக்காக நான் ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி மாடுலேஷன்லேயே என்னோடய ஸ்டோரிஸை போடலாமாங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். ஆமாம், முடியல, என்னால் மூச்சு விடாமல் பேசியிருக்கேன். ஓகே, பாய், டாடா, பாய், லவ் யூ ஆர்மீஸ். நெக்ஸ்ட்டு நான் டிக்கியை பற்றி பேசலான்னு நினைக்கிறேன். டிக்கி என்னன்றதை நான் கூடிய சீக்கிரம் நான் பேசி ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன்.